தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அரசியல் களம் இப்போதே களை கட்ட தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக கடந்த 2023ஆம் ஆண்டு பிரிந்த அதிமுக பாஜக கூட்டணி தற்போது மீண்டும் ஒன்றிணைந்துள்ளது. அதிமுகவும் பாஜகவும் இணைந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் உரிமைகளை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது எனவும் 2026 தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் எனவும் அறிக்கை வெளியிட்டிருந்தார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் பல கட்சிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுக கூட்டணியில் இருந்து எஸ்டிபிஐ அதிகாரப்பூர்வமாக வெளியேறியது. இந்நிலையில் அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை செப்டம்பர் மாதம் தொடங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக பாஜக சார்பில் விரைவில் குழு அமைக்கப்பட உள்ளது. திமுக அரசை கண்டித்து நடைபெறும் போராட்டங்களை அதிமுக பாஜக இணைந்து முன்னெடுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் 40 சட்டமன்ற தொகுதிகள் வரை கேட்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 20 தொகுதிகளை பாஜக பெற்ற நிலையில் இம்முறை 40 சீட்டுகள் கேட்க திட்டமிட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் முன்பே அதிமுகவுடன் இணைந்து பிரச்சாரத்தை தொடங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டது. அப்போது மத்தியில் பாஜக ஆட்சி, தமிழகத்தில் அதிமுக ஆளுங்கட்சிகளாக இருந்ததால் இரட்டை இலக்க வெற்றியை பாஜக மேலிடம் எதிர்பார்த்தது. ஆனால் 4 தொகுதிகளில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றது. கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்து போட்டியிட்டன. ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் பாஜகவின் ஓட்டு வங்கி 3% இருந்து 11% உயர்ந்தது. தற்போது அனைத்து தொகுதியிலும் பாஜகவுக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளனர். எனவே வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிட பாஜக விரும்புகிறது. இதனால் 40 சீட்டுகளை கேட்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.